ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். அவர் அடிக்கடி மறந்துடுவார். ஏன் மறக்கிறாருன்னா, அவருக்கு மனசில் வந்து ரிலேட்டிவிட்டி, குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா ஒரு பொருள் பார்க்குறோம், இந்த பேப்பர் பார்க்குறோம், இதுக்குள்ளே என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஆட்டம் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும், மனிதர்கள் எப்படி உருவானார்கள், மனிதன உடம்புல இருக்கிற பொருட்கள் எப்படி உருவாச்சு, இப்படி கேள்வி கேட்கக்கூடிய அவர் அதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பார். ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்கான். டிக்கெட்டா? நல்லா தேடி தேடி பார்த்துருக்காரு, டிக்கெட்டை காணோம். பையை திறந்து கம்ப்ளீட்டாக திறந்து பார்த்துக்கிட்டு அவன் சொல்லியிருக்கான், சார் கவலைப்படாதீங்க, உங்களை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் நோபல் பிரைஸ் 1921 நோபல் பிரைஸ் வாங்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தானே, உங்களை நல்லா தெரியும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், தேடாதீங்க சார். அவர் திருப்பி தேடிட்டு இருக்காரு. திருப்பி அவன் கேட்டான். அவர் சொல்லியிருக்காரு, யோ டிக்கெட்டுக்காக இல்லையா, அதை பார்த்தா தான் நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியும். இந்த டிக்கெட் வாங்கி புறப்பட்டேன், அப்போ ஞாபகம் இருந்து எங்கே போகிறோன்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம செய்யும் தொழில், அதில் ஈடுபாடு, அதை பற்றிய சிந்தனை.